ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலில் இப்படி உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. மூன்லைட் மிஸ்டேக் ட்ராமா போட்டதால் அந்த கம்பெனி நம்மளோட ஒரு சேனலுக்கும் நடுவில் இருக்க லிங்க்கை கண்டுபிடிச்சி எல்லா சேனல்லையும் ஒரு வழியாக டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்சம் மீதி இருக்கிற இந்த ஒரு சேனலில் எவ்வளோ பேரை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ட்ராமாவே இனிமேல் போட வேண்டாம், சேனல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் என்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த பர்ஃபெக்ட் மேட்சை நம்ம எல்லோரும் ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த ட்ராமாவையாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா இந்த வேலையிலேருந்தே ஓடி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் தான் நானும் என் சிஸ்டர் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் இது என்ன முடிவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நடக்கும்போது சரி ஓகே இந்த ஃபீல்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கூட, ஆனால் அடுத்த ஒரு நல்ல ட்ராமா வரும்போது இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆசை வந்துட்டே இருக்கு. ஆனால் இந்த தடவை உண்மையாகவே பயங்கரமாக ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. சரி இந்த பர்ஃபெக்ட் மேட்ச் ட்ராமாவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேங்க, மற்றதெல்லாம் நான் போடுறேனா இல்லையா அப்படின்னு எனக்கு ப்ராமிஸாக தெரியாது. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். லாஸ்ட்ல 10 எபிசோட் வரைய பார்த்துருந்தோம். அதெல்லாம் அந்த சேனல்ல இருக்குங்கிறதால இப்போ என்னால் வந்துட்டு அதை மறுபடியும் போட முடியல. இப்போ நம்ம 11th எபிசோட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஞாபகம் வச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க. முடிஞ்சா மீதி இந்த 10 எபிசோட்ஸ் இருக்குல்ல, அதையும் இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறமா மறுபடியும் ரீஅப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ டைரக்டா எபிசோட்க்கு போயிடலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட் முடிக்கும் போது அதுல கங்னி சாய் 2 பேருக்குமே ஹாப்பியா மேரிட் ஆயிட்டு செட்டில் ஆயிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாப்பி நோட்டோட தான் முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்த ஜோடியான நம்ம ஷூஹ்வாக்கும் தூவானுக்கும் நடுவில் இருக்க காதல் கதையை தான் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க போகிறோம். நம்ம தூவான் ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருந்தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவனை ஊர்வலமாக கூட்டு போகிறாங்க, குதிரையில் உட்கார வச்சு. பாஸ் ஆன அத்தனை பேரும், அதாவது நம்ம அண்டே இருக்கானே, அவன்லேருந்து எல்லாருமே நடந்து ஊர்வலமாக போயிட்டு இருக்க. எல்லாருக்கானும் தூவான் மேலே இருக்கு, பார்க்கவும் ஹேண்ட்ஸமாக இருக்கான், அறிவாளியாகவும் இருக்கானே அப்படின்னு. அப்போ ஒரு சீக்ரெட் லேடி ஒரு தேரில் ஒருத்தி வந்துட்டு இருக்கா. அவள் கீழே இறங்கி என்ன நடக்குதுன்னு பார்க்க வராங்கிறதுக்காக அவன் முகத்தை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சுற்றி ஸ்க்ரீன் எல்லாம் கூட பிடிக்கிறாங்க. அந்த சீக்ரெட் லேடி யாருன்னு தெரியல, ஒருவேளை பிரின்சஸா கூட இருக்கலாம் போல. அவ கீழே இறங்கி வரா, அவ கண்ணு நேரா நம்ம துவான் மேலதான் வந்து விழுது. பார்க்க நல்லா இருக்கானே அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு மறுபடியும் பல்லக்கில் ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறா. இங்க நம்ம துவானுக்கும் ஷூஹ்வாக்கும் டைரக்டா கல்யாணம் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம துவானுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, கங்னியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல வேற ஒரு பையனுக்கு, ஸோ நமக்கு வேற ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க, பண்ணிதான் ஆகணும், நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அவனுக்கு மனசே இல்லாட்டி கூட பிடிக்காட்டி கூட இருக்கிற பொண்ணு யாருன்னு கூட தெரியாது, பேர் கூட தெரியாது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் நம்ம ஷூஹ்வாவை. நேரா நம்ம ஷூஹ்வாவை உள்ள கூட்டு போயிட்டு பல்லக்கில் உட்கார வைக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா மனசு கஷ்டமா இருக்கு, என் பொண்ணு எப்படியோ சமாளிச்சுக்குவா, நல்லபடியா வாழ்ந்துருவா அப்படின்னு மனசுல ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு கல்யாண மாப்பிள்ளைய நேரா ரூம்குள்ள அனுப்பிட்டு அண்டே வந்துடுறான். நான் அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு குடிச்சு கம்பெனி கொடுக்குறேன், அவன் மாப்பிள்ளை, அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா தூவான் உள்ள போறான். நம்ம ஷூஹ்வா தலையில மாஸ்க்லாம் போட்டு துணி போட்டிருப்பால, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம நேரா தூவான் போயிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெஞ்ச்ல போட்டு படுத்துடுறான். அவள் ஒரு மனுஷியா கூட மதிக்கல. ஷூஹ்வாக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆயிடுது. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. மறுபடியும் தூவான் எந்திரிக்கிறான். அங்கிருந்து ரெடி ஆயிட்டு நேரா கிளம்பி போயிடுறான். அந்த பக்கமா தூங்கிக்கிட்டு இருக்க ஷூஹ்வாவை கண்டுக்கவே இல்லை, முகத்தை கூட பார்க்கவே இல்லை. ஆனா ஷூஹ்வா காலைல எந்திரிச்சு டீ கொடுக்கணும்ல, மாமியாருக்கு பெரிய வீட்டு பொண்ணுங்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி டீ கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நம்ம ஒன்றும் பெரிய குடும்பத்து ஆளுங்கல்லம்மா, நாங்கள் சாதாரண ஆளுங்க தான், ஸோ நீ ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, கேஷுவலா இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல உடனே அதுவும் இல்லாமல் என் பையன் இப்பதான் எக்ஸாம்ல பாஸ் ஆனா, உன்னை நேற்று தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனால் இன்னைக்கே ராஜ விருந்துக்கு கிளம்பிட்டான், அந்த மாதிரி அவன் போனால் திரும்பி வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், உன்ட்ட பேசி சாரி கேட்டு தானே போனா அப்படின்னு கேட்க வேலைக்கார பொண்ணு பார்க்குறா, சொல்றதுக்கு வரா. ஆனால் நம்ம ஷூஹ்வா பேசிட்டு இல்லை அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு, கவலை இல்லாத, எனக்கும் இந்த மாதிரி நூல் நூக்கத்துக்கு சொல்லி தரீங்களா, எப்படி நீங்கள் ராட்டையை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கத்திட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறா. அடுத்து மறுபடியும் வீட்டுக்கு விருந்துக்கு போகணும் போல ஷூஹ்வா. அங்கே போக மாப்பிள்ளை வருவாருன்னு நம்ம கங்னியோட அம்மா எல்லா விருந்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவன் இவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஷூஹ்வாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் வாயை திறக்க மாட்ட, நல்ல வேலை உன் வேலைக்கார பொண்ணு எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொல்லிட்டா, இல்லைன்னா நீ பட்ட அவமானம்லாம் எங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும், எவ்வளவு தைரியம் தான் ஒரு வார்த்தை கூட பேசாம போயிருப்பான் அப்படின்னு. அதுவும் நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், நல்லா கறியா போட்டு சாப்பிட கொடுத்தேன், அவன் எக்ஸாம்ல பாஸ் ஆனான்னா என்கிட்ட வந்து சாப்பிட்ட ஒவ்வொரு பருக்கைக்கும் அவன் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கண்டபடி கத்த ஆரம்பிக்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன்னு ஷூஹ்வா சொல்லிக்கிட்டு இருக்கா. கங்னிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா திடீர்னு மாத்திட்டதால அக்கா மேல எல்லா கோபத்தையும் கொட்டுறாரு போல, நான் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு பிளான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷூஹ்வா சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வரா. அங்கிருந்து வெளியே வரும்போது கங்னி பின்னாடியே வந்து அழுதுட்டு, அக்கா என்னால தானே உனக்கு அப்படின்னு கேட்க, இங்க பாரு எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு 10 புக்கு அப்படின்னு கொடுத்துட்டு அழகா ஒரு தோட்டத்துல ஒரு வீடும் கொடுத்துட்டா போதும், நான் பாட்டுக்கு ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பேன், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட ஒன்று இருந்தா போதும், அந்த மாதிரி இப்ப எல்லாமே என்கிட்ட இருக்கு, என்னை பத்தி நீ ஃபீலே பண்ண வேண்டாம், லவ் பண்ணி ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சும்மா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்,
பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நீ இதுக்காக ஃபீல் பண்ணாத, நீ நல்லபடியாக வாழ்ந்தா அது போதும் அப்படின்னு சொல்ல கங்னிக்கு இன்னொரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஷூஹுவா வீட்டுக்கு வரா. மாமியார் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, பக்கத்து வீடு. அங்கே வந்துட்டு இங்கே தான் நான் ரொம்ப நாள் தங்க போகிறேன், ரொம்ப வருஷத்துக்கு கூட தங்க வேணா இருக்கும். ஸோ அந்த வீட்டெல்லாம் கொஞ்சம் மாற்றணும், பழைய பாலடைஞ்ச வீடு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. மாமியாருக்கு வேறு கண்ணு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போதே அப்போ திடீர்னு அண்டே அங்கே வந்துடுறான். குடிச்சிட்டு ரொம்ப போதையில் இருக்கான். அவனை கூட்டிட்டு ஆள் வந்திருக்காங்க. அந்த கூட வந்திருக்க பையன் சொல்கிறான், தூவானு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா குடிக்க போனாங்க, அப்போ இவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, கொஞ்சம் ஓவராக குடிக்க வச்சுட்டாங்க போலன்னு சொல்ல அண்டே வாயிலிருந்து ரத்தமாக துப்ப ஆரம்பிக்கிறான். உடனே பயந்து போயிட்டு சரி ஓகே நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன், உள்ளே கூட்டு போய் படுக்க வைங்க அப்படின்னு ஷூஹுவா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே இன்னொரு பக்கம் வேகமாக தூவானை கூட்டு வந்துட்டு நம்ம சாய் அப்புறம் ஹன் 3 பேரும் ஒரே குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா போயிட்டாங்கல்ல, வா வா இதுக்கு முன்னாடி நீ வெறும் ஃப்ரெண்டாக இருந்த, இப்போ நம்மளாம் சொந்தக்காரங்க, மாமா மச்சான் ஆயிட்டோம், ஒன்றா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சே ஆகணும், நம்மளாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன். தூவான் கிளம்புறான். ஏரியா உன் பொண்ணால என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சாய் சொல்ல தெரியும் ஷூஹுவாக்கு நான் வந்து பண்ணது அநியாயம் சொல்லிட்டு நியாயம் கேட்க தானே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம தூவான் பேச ஆரம்பிச்சுட்டு, இங்க பாருங்க உங்களுக்கும் கங்னிக்கும் கல்யாணம் ஆனதுல எனக்கு வெறுப்பே கிடையாது, ஆனா என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, திடீர்னு ஒரு பொண்ணுக்கு என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லை, அந்த கோபம் தான் எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்ல சாய் பார்க்குறான். ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். கங்னி அவனை ரூம்ல இருந்து வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு, இங்க பாரு என் அக்கா நல்லா தான் நான் நல்லா இருப்பேன், வெளியே போயா அப்படின்னு வேணும்னே பேச வைக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு தூவானுக்கு சிரிப்பு வருது. நீங்க வேணா ஒரு பொண்ணு பின்னாடி வாங்கி போயிருந்திருக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது, சத்தியமா அந்த பொண்ணு மேல எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்க மத்த எந்த சந்தோஷத்து மேலேயும் எனக்கு ஆசையே கிடையாதுன்னு சொல்ல இப்படிதான் பேசுவாங்க, அப்புறம் மனசு மாறிடுவாங்க அப்படின்னு சாய் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு ஹன்னும் சாய் 2 பேரும் மாறி மாறி இவனை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. நேரா வீட்டுக்குள்ள போய் அவனை தள்ளிட்டு பூட்டிட்டு நாளை காலைல வரை கதவே திறந்து விடாதீங்கன்னு சொல்ல வேகமா நம்ம தூவான் பாக்குறான். அம்மாவோட ரூமுக்கு போலான்னு கிளம்பிட்டு இருக்கான். இங்க பாருடா எனக்கு ஷூஹுவா தான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அவளை நான் பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பயங்கர சந்தோஷத்துல இருக்கேன், அவ சிரிக்காம நான் சிரிக்க மாட்டேன், என்னை பார்க்க வராதுன்னு சொல்ல தூவானுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. நேரா அவனோட ரூம்குள்ள போறான். சரி ஷூஹுவாவை பார்க்கலான்னு. ஆனா ரூமே பார்த்தா அப்படியே பயங்கரமா மாறி இருக்கு. ரொம்ப ஏதோ பெரிய இடத்துல தங்கி இருக்க மாதிரி எல்லாமே பக்காவா இருக்கு. எழுதுறதுக்கு தனி இடம், மியூசிக் வாசிக்கிறதுக்கு தனி இடம், புக்கு படிக்கிறதுக்கு தனி இடம் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாமே பக்காவா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான் தூவானே. இப்படி கூட இத்தனை கொஞ்ச நாள்ல இவ்வளவு அழகா ஒரு வீட்டை மாற்ற முடியுமா அப்படின்னு. அங்க போய் பார்த்தா நம்ம ஷூஹுவா வரைஞ்ச ஓவியம், எழுதின கவிதை எல்லாம் இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம தப்பா நினைச்சிட்டோம் போல, அந்த 3வது பொண்ணு மாதிரி இவ்வளவு நல்லா எழுத படிக்க தெரிஞ்ச பொண்ணாதான் இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா தூவான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்டை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு நேரா அண்டேவை பார்க்க வர அண்டே லைட்டா இருமிட்டு இருக்கான். அவன் ரூமும் பக்காவா இருக்கு. பக்கத்துலேயே மருந்துலாம் ரெடியா இருக்கு. சாம்பிராணியெல்லாம் போட்டு அவனுக்கு ஒரு மாதிரி வாசம் அழகா வர மாதிரி இருக்கு. எல்லாமே பக்காவா இருக்கு. நான் போய் உனக்கு வாய் கொப்பளிக்கிறதுக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன்டா அப்படின்னு அங்கேருந்து தூவான் கிளம்ப அங்க பாரு அப்படின்னு கண்ணை காட்டிக்கிட்டு இருக்கான் அண்டே. பார்த்தா சுடுதண்ணி போட்டு துணியெல்லாம் பக்காவா எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. யாரா இதெல்லாம் என் பொண்டாடி உனக்கு பார்த்து பண்ணதாடா, இல்லன்னு எனக்கு தெரியாம ரகசியமா கல்யாணம் ஏதோ பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்க, கல்யாணம் பண்ணது நான் கிடையாது, இன்னொரு ஆளு, ஆனா அவர் தான் பொண்டாட்டியை கண்டுக்காம விட்டாரு, பாவம் அந்த நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டைய சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்போ ஷூஹுவா உள்ள வரா. ஷூஹுவாவை இப்பதான் முதல் முறையா நம்ம தூவான் பாக்குறான். இவ்வளவு அழகான பொண்டாட்டியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, தூவான் ஒரு தடவை உடம்பு முடியாம மயங்கி விழுந்துட்டான்ல, அப்ப காப்பாத்தி ஷூஹுவா தானே பாத்துக்கிட்டா. நம்மள பாத்துக்கிட்டதும் இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறது தூவானுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு ஷூஹுவா கேட்டுட்டு, இங்க பாருங்க ஆண்டே உங்களுக்கு சமையல் பண்ணிட்டேன், உங்களுக்கு உடம்பு முடியல தொண்டெல்லாம் பொண்ணா இருக்குங்கிறதுக்காக கஞ்சி தான் செஞ்சிருக்கேன், சைட் டிஷ் கூட லைட்டா தான் இருக்கும், இதை சாப்பிடுங்க, வரதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை போட்டு ஷூவா அங்கேருந்து போயிட அவ்வளோதான். பார்த்துட்டு தூவான் ஷாக் ஆயிட்டு, இதான் ஏன் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா இதுவே உனக்கு தெரியலையான்னு அண்டே இந்த பக்கமா திரும்பிக்க வெளியே போற ஷூவாக்கு அதுல விழுது. சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பிடுறா. பக்கத்துல வேகமா போய் தூவான் உட்காந்துட்டு அண்டைக்கு கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு, என் பொண்டாட்டி சமைச்சதா, என் பொண்டாட்டி பார்த்து ஒன்னொன்னே பண்ணியிருக்கா, நானே அதை அனுபவிச்சதில்ல, நீ ஏன்டா அனுபவிக்கிற அப்படின்னு அண்டையை பார்த்து கத்த ஆரம்பிக்க, இங்க பாரு ஒழுங்கு முறையதை கிளம்பிடு, எனக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்டே இவனை வெளியே தள்ளி கதவை சாத்திடுறான். ஷூஹுவா மறுபடியும் போயிட்டு ஏதோ உட்காந்து எழுதி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஆகுது. துவான் அப்படியே லைட்டா அவகிட்ட மயங்கி போயிட்டு ஷூஹுவாவோட இந்த ரூம்குள்ள வந்துட்டு அவ வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்கை பார்த்து கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஷூஹுவா கண்டுக்காம உட்காந்து எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருக்கா. ஷூஹுவாவோட வேலைக்கார பொண்ணு, மேடம் தான் உங்களுக்கு பசிக்கும்னு சொன்னாங்க, நீங்க சாப்பிடல போல, ஆனா ஏற்கனவே நாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம், அதுவும் இல்லாம இப்போதைக்கு மறுபடியும் ஆன் பண்ணா ரொம்ப புகையா கிளம்பும், பனி அடிச்சிருச்சு அப்படிங்கிறதால இந்த பண்ணு மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல, இது போதும் அப்படின்னு வேகமா துவான் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஷூஹுவாக்கு சிரிப்பா வருது. ரொம்ப ஓவரா முரண்டு பிடிச்சான். இப்ப வாயை மூடிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. சரிங்க கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு, எல்லாம் தூங்க போலாமே அப்படின்னு கேட்க, பல்ல காட்டிக்கிட்டே தூவான் பெட்டு கிட்ட வந்துட்டு இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து வேலைக்கார பொண்ணு பக்கத்துல இருக்க அந்த பெஞ்சு மேல பெட்டை போட்டு, நீங்க இங்க தானே தூங்குனீங்க, இங்கே தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷூஹுவா இன்னொரு பக்கம் வந்து அவ பெட்ல படுத்து ஸ்கிரீன் எல்லாம் போட்டு மூடிக்கிறா.
ஷூகுவான் லைட்டா தூவான் கூப்பிட்டு பாக்குறான். ஆனா கண்டுக்காம நம்ம ஷூகுவா வேலைக்கு ஆஃப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிட நம்ம தூவானுக்கே தெரியுது நம்ம ஓவரா பண்ணிட்டோம், மனசை கஷ்டப்படுத்திட்டோம், ஸோ இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பயங்கரமா ஷூகுவா இருமுற மாதிரி இருக்கு. ஷூகுவா என்ன ஆச்சு, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க, இல்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு வேலைக்கார பொண்ணு ஷூகுவா கூப்பிடுறா. அந்த பொண்ணு வந்துட்டு பனி கொட்ட ஆரம்பிச்சாலே அப்படிதான், உங்களுக்கு அடிக்கடி ஃபீவர் வந்துடும், கோல்டு வந்துடும், நான் ஏற்கனவே சூப் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட கொடுத்துட்டு இருக்கா. உடனே வேலைக்கார பொண்ணு நைஸா திரும்பி பார்த்து, சாரிங்க துவான் சார், நீங்க நாளைக்கே ராஜாவை பார்த்து பேச போனோம்ல, இங்க வந்து இருந்தீங்கன்னா உங்களால தூங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை கையில கொடுத்து வெளியே தள்ளிடுறா. போய் உங்க ஃப்ரெண்டு கூட தூங்குங்க அப்படின்னு. துவான் எனக்கு இதுவும் வேணும் இனமும் வேணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். அடுத்த நாள் காலையில சாய் கிட்டையும் ஹன்னு கிட்டையும் இந்த கதையை சொல்ல ஹன்னால சிரிப்பு அடக்கவே முடியல, விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். சாய் பக்கத்துல வந்துட்டு பொண்டாட்டி மூஞ்ச பார்த்தோன்னே உலகத்துல இருக்க மத்த எல்லா சந்தோஷத்து மேலேயும் ஆசை வந்துருச்சு போலேயேன்னு கேட்க, உடனே வந்து பயங்கரமா துவான் திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, என் பொண்டாட்டி எவ்வளவு பக்கான ஆள் தெரியுமா, ஒவ்வொன்றை பார்த்து பார்த்து செய்யறா, வீடையே வந்து கோவில் மாதிரி மாத்திட்டா, இப்படி ஒருத்தங்களால வீட்டை மாத்த முடியும்னு கூட நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் தான், எனக்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு தெரியாதுன்னு சொல்ல ஹன்னு பாக்குறான். போய் காலில் விழ வேண்டியதானே, நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. எப்படிங்க, நான் கவர்மெண்ட் அஃபீஷியலா ஆக போற ஆளு, நான் எப்படிங்க ஒரு பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது, அப்படியும் பண்ணக்கூடாது இப்படியும் பண்ணக்கூடாது, இங்க பாருங்க சாய், நீங்க நல்ல ஐடியா போடுவீங்கன்னு தெரியும், ஒரு நல்ல ஐடியாவா கொடுங்கன்னு சொல்ல, அதான் உங்களுக்கு எழுத படிக்கிற திறமை இருக்குல்ல, கவிதை எழுத வேண்டியதானே சாய் ஐடியா கொடுக்க, அட ஆமால அப்படின்னு துவான் யோசிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷூகுவா பார்க்கறதுக்கு நம்ம கங்கனி வந்துட்டு இருக்கா. அக்கா உன்னை பார்த்து எனக்கு இன்னும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருக்கா. இதான் பார்த்து கஷ்டப்பட வேண்டான்னு சொன்னேன்ல அப்படின்னு ஷூகுவா சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து தூவான் கிட்ட இருந்து ஒரு கவிதை ஒண்ணு வந்துட்டு இருக்கு. கங்கனியே ஓபன் பண்ணி பிரிக்கிறா. இங்க பாரு, என் மனசுல இருக்கிற இந்த ஆசையெல்லாம் நான் அந்த நிலாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் அம்மாவாசை, நிலா போயிடுச்சு, இப்ப நான் யாரை பார்த்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக்கா ஒரு கவிதை இருக்கு. இதை பார்த்து கங்கனி சிரிக்க ஆரம்பிச்சுட்டு, உனக்கு மட்டும் தான் எழுத தெரியுமா, இங்க பாரு அக்காவும் சூப்பரா எழுதுவா, எப்படி எழுத போறா பாரு அப்படின்னு எழுத சொல்ல ஷூகுவா பேனா வச்சுட்டு என்ன எழுதுறதுன்னு யோசிக்கிறா. லெட்டர் மறுபடியும் போகுது. போய் தூவான் ஓபன் பண்ணி பார்க்கறான். ஹன்னு வாங்கி திருப்பி திருப்பி பார்க்கறான். லெட்டர்ல ஒண்ணுமே இல்ல. இதை உடனே நம்ம சாய் பார்த்துட்டு, இதை வந்து சொல்றதுக்கு வாயில வார்த்தை கிடையாது, நேரா வந்து உன் உணர்ச்சியால சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லெட்டரை உனக்கு தூது விட்டுருக்கா, இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சொல்ற அப்படின்னு அங்கிருந்து வேகமா பல்ல காட்டிட்டு தூவான் கிளம்பிடுறான். சாயும் சமாளிச்சா போதும் அப்படின்னு அங்கிருந்து மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். ஆனா வீட்டுக்கு போறதுக்குள்ள கரெக்டா அவன் வரதை பார்த்துட்டு நம்ம ஷூகுவா கதவை சாத்திட்டு உள்ள போய் தூங்க ஆரம்பிச்சிடுறா. தூவானுக்கு மறுபடியும் பல்ப் ஆயிடுது. தூவான் அடுத்த நாள் சாப்பிட அவங்க அம்மாவோட உட்காந்துட்டு இருக்க. அப்ப ஷூகுவா வரா. சாப்பிட்றதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறா. அப்போ அண்டையும் சாப்பிட்றதுக்கு வரான். உடனே நம்ம தூவானோட அம்மா பார்த்துட்டு, இனிமே ரெகுலரா என் கூட தான் சாப்பிடணும், நீ எனக்கு ரெண்டாவது பையன் மாதிரி அப்படின்னு சொல்ல, அவனுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் சாப்பாடு கூட நம்ம அண்டைக்கு வச்சுட்டு இருக்கா ஷூகுவா. அதே மாதிரி அத்தை நீங்க அதை சாப்பிடுங்க, ரொம்ப லைட்டா இருக்கும் அப்படின்னு அத்தைக்கு ஒவ்வொரு சாப்பாடா கண்ணு வேற தெரியாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுத்து வைக்க, தூவானுக்கு இவளை பார்க்க புல்லரிச்சு போயிருது. ஒரு மாதிரி சிலுத்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்தாச்சாலும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம தூவான் வேகமா ஷூகுவாக்கு ஒரு பீஸ் கேக் எடுத்து வைக்க, அத்தை நீங்க உங்களுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு அந்த கேக் எடுத்து ஷூகுவா அங்க அத்தைக்கு வச்சுட்றா. உடனே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு தூவானுக்கு. இவளை எப்படி சமாதானப்படுத்துறது தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு மறுபடியும் அரண்மனைக்கு வந்திருக்கான். எல்லா அஃபீஷியல்ஸையும் பார்த்து பேசுறதுக்கு அப்புறமா கொஞ்சம் குடிக்க வேற பண்ணிருக்கான். ஒரு மாதிரி மயக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பையனை, நீ போய் டீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி அந்த வேலைக்கார பையனும் டீ எடுக்க போகும்போது அப்பதான் பக்கத்துல ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரேன் போய் இந்த தூவான் இருக்கானே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டான், இவனுக்கு நினைச்சிருந்தா பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிருக்கலாம், போய் ஒரு டீ கடைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு மட்டமா பேச, தூவான் சண்டை போறதுக்காக அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி அங்க ஒரு பையன் வந்துட்டு எவ்வளவு தைரியம் வந்து அடுத்தவங்களை பத்தி இப்படி தப்பா பேசுவ அப்படின்னு அந்த ரெண்டு பேரையும் விரட்டி விட்டுறான். அங்க தூவான் வரான். தேங்க்ஸுங்க, என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு சமம், ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, சரி வாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தூவானை கூட்டிட்டு உட்கார வர ஆரம்பிக்கிறான். இந்த கதையெல்லாம் தூவான் நம்ம சாயையும் ஹன்னையும் பார்த்து சொல்லிட்டு, அந்த பையன்ட்ட நான் சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன், அவன் பேரு கிம்மா, கிம் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, ஒரு பொண்ணை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணானா சின்ன வயசுல இருந்தே, அந்த பொண்ணு தான் ஒரு கர்ச்சிஃப் கொடுத்தான், கர்ச்சிஃபை கூட காட்டினா, அந்த பொண்ணு யாருன்னு கேட்டதுக்கு இந்த லீ ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த பொண்ணை லவ் பண்ணும் போதே அந்த பொண்ணுக்கு வேற ஏதோ ஒரு வியாதி இருக்கிறவனோட கல்யாணம் ஆயிடுச்சான். அந்த பையன் இறந்து போயிடுவான்னு எப்படியும் தெரிஞ்சு திடீர்னு அந்த பையன் இறந்து போனதுமே அந்த பொண்ணு ஊரு மாத்தி வந்துட்டாலாம், இந்த ஊருக்கு தான் வந்திருக்காலாம், ஸோ காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு என்கிட்டயே கேட்கிறான் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சாய் பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. எனக்குன்னா அந்த பொண்டாட்டி எனக்கா மட்டும் இருக்கணும், அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா உடம்பு சரியில்லாத ஒரு பையனோட இவளுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் ஆயிருக்கு, அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனா ஆல்ரெடி ஒரு பையனை வந்து அவ லவ் பண்ணியிருந்தானா அவன் எனக்கு பொண்டாட்டியா வரதுக்கு சான்ஸே இல்ல, நான் அவளை உடனே டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்ல, சாய் பார்க்குறான். இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே அப்படின்னு. சரி நமக்குள்ளேயே இந்த சீக்ரெட் இருக்கட்டும், வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துடலான்னு இந்த 3 மாப்பிள்ளைங்களும் முடிவு பண்றாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம ஹன் மறுபடியும் வீட்டுக்கு வரான். பாடா நல்ல வேலை பொண்டாட்டி தூங்கிட்டா போலன்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நல்லா நம்ம ஃபூஹி உட்காந்துட்டு இருக்கா.
என்னடா எல்லாரும் சேர்ந்து திருட்டுத்தனமா பிளான் போடுறீங்களாடா அப்படின்னு ஃபோகி இவனை பிடிக்க ஆரம்பிக்க அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட் தொடர்ந்து பார்க்கலாம். அது வரைய பாய்.